நண்பர்களே, இன்று உங்களிடம் சில வார்த்தைகள் பேசப் போகிறேன். அவ்வளவுதான். அதாவது மரணம். இந்த மரணத்துக்கு எல்லா ஜீவராசிகளுமே பயப்படுகிறது. எப்படியுமே இந்த உடலை விட்டு போறதுக்கு அதுகளுக்கு இஷ்டம் இல்லை. ஏனென்றால் இந்த உடல் இல்லை என்றால் மனிதன் நினைத்த காரியங்கள் செய்ய முடியாது. ஆத்மாவாக இருந்துகிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு உருவம் இல்லைல்ல. இந்த உடல் இருப்பதனாலதானே அதுகளுக்கு எல்லா காரியங்களும் செய்து கொள்வதற்கு முடிகிறது. ஆகையினாலேயே எந்த ஜீவனா இருக்கட்டும், மனிதனாகவே இருந்தாலும் சரித்தான், கிடைத்த உடலில் இருந்து விடுதலை பெற்று போவதற்கு அதுகள் பயம் கொஞ்சம் இருக்கிறது. கொஞ்சம் இல்ல, நிறையவே பயம்தான். ஏனென்றால் மனிதன் ஒரு படி கொஞ்சம் மேலே போய்விட்டான். இறைவனுக்கு சமமாகவே போய்விட்டான். அந்த அளவுக்கு இவனுடைய அறிவுத்திறன் பயன்படுத்தி மேலே 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 போய்கொண்டு ஆசையை வளர்த்து கொண்டு இருப்பதனால் அழிவுக்கு முன்னால் நின்று கொண்டு நான் என் உயிரை விட மாட்டேன், இந்த உடலில் தான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார். அவ்வளவுதான். அதே போல இயற்கை எந்த விதத்திலையும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அழித்துக் கொள்வதற்கும் அதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காது. மனிதன் மனிதனாகத்தான் இருக்க வேண்டும், இயற்கை இயற்கையாகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு இடையில் மனிதனுடைய போராட்டம் மரணத்துக்கு முன்னால் மட்டும்தான் நடக்குமே ஒழிய இந்த உடலை விட்டு போகக்கூடாது, போக முடியாது என்று சொன்னால் முடியாத பட்சம் தெரிந்து புரிந்து செயல்படுங்கள். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.